அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. முஃமின்களாக பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள். 1. அல்லாஹுவை நம்புவது. 2. இறை தூதர்களை நம்புவது. 3. இறை வேதங்களை நம்புவது, அதாவது குர்ஆன், ஜபூர், தௌராத், இஞ்சில் போன்ற பிற வேதங்களையும் நம்புவது. 4. மலக்குமார்களை நம்புவது. 5. விதியை நம்புவது. 6. மறுமை நாளை பற்றி நம்பிக்கை கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. குர்ஆனில் அதிகமாக பெயர் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் எண்ணிக்கை: 1. நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் 136 முறை. 2. நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் 69 முறை. 3. நபி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் 43 முறை. 4. நபி லூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் 27 முறை. 5. நபி யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் 27 முறை. 6. நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் 25 முறை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஒரு முஸ்லிம் கெட்ட கனவு கண்டா என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு கெட்ட கனவு ஏற்பட்டுருச்சுன்னா நம்ம பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த கெட்ட கனவுகள்னால நமக்கு எந்த ஒரு நன்மையையும் தீமையையும் செய்ய முடியாதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கெட்ட கனவுகள் ஷைத்தானுடைய புறத்திலிருந்து நமக்கு கவலையை ஏற்படுத்துற ஒரு கனவு மட்டும்தான். இன்னும் முஸ்லீம்லயே நிறைய நபர்கள் அதையே நினைச்சு மனதை வருத்திக்கிட்டு பயந்துகிட்டு எங்க அதே நடந்துருமோன்னு தன்னுடைய நிம்மதியை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. கெட்ட கனவு வந்துச்சுன்னா இந்த 4 விஷயங்கள் செய்யுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. முதலாவது, அந்த கனவு விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடணும். 2. இடது பக்கம் 3 முறை துப்ப வேண்டும். 3. அந்த கெட்ட கனவை பத்தி நம்ம யாருக்கிட்டே சொல்லக்கூடாது. 4. இந்த கெட்ட கனவுல இருந்து பாதுகாப்பு தேட நம்ம 2 ரக்காத் நஃபில் தொழலாம். இதுதான் நபி அவர்களின் வழிமுறையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. முஸ்லிம்களாக நம்ம டெய்லியும் 5 நேர தொழுகைய நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக டெய்லியும் 5 டைம் ஒழுவு செய்யறோம். ஆனா இதனால மறுமையில நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக என்னுடைய சமுதாயத்தவர்கள் மறுமை நாளில் உலூவின் சுவடுகளால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். சுபஹானல்லாஹ். எனவே உங்களில் விரும்பியவர் தன் ஒளியை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்னு சஹீஹ் புகாரி என்னும் நூல்ல சொல்லியிருக்காங்க.